ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, நம்ம கவரிங் நகை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரம் கருத்து போயிடும், அங்கங்கே பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தங்க நகை வாங்க முடியாதவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த கவரிங் நகைகள் தான். அப்படி வாங்குகிற கவரிங் நகைகளும் லாங் லைஃப் வராமல் கொஞ்ச நாள்லேயே கருத்து போயிடும். அப்படி கருத்து போகாமல் அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. கவரிங் நகைகள் சீக்கிரம் கருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, உடல் சூடு அதிகமாக உள்ளவங்களுக்கு கவரிங் நகை சீக்கிரமாக கருத்துருங்க. தண்ணி பட்டாலும் சீக்கிரம் கருத்துரும். நம்ம எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு வந்ததும் வேர்வையோடு இருக்கிற நகைகளை அப்படியே கழட்டி வைக்கும்போது கவரிங் நகைகள் சீக்கிரம் கருத்துருங்க. இதை தவிர்க்கிறதுக்கு, இந்த மாதிரி கவரிங் நகைகள் கருக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம கவரிங் நகைகள் வாங்கிய உடனேயே அதில் வாட்டர் கலர் நெயில் பாலிஷை, கலர்லெஸ் நெயில் பாலிஷை அந்த கவரிங் நகைகள் மேலே முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுங்க. கீழே ஒரு துணியை விரித்து வச்சு அது மேலே கவரிங் நகைகளை வச்சு முன்னாடி அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி அப்ளை பண்ணிக்கணும். ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் இந்த வாட்டர் கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கவரிங் நகைகள் கருக்காமல் லாங் லைஃப் வருங்க. இந்த மாதிரி வாட்டர் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறனால கவரிங் நகை பார்க்குறதுக்கும் சைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி பட்டாலோ வேர்வை பட்டாலோ கூட அது கவரிங் நகைகளை பாதிக்காதுங்க. கவரிங் நகைகள் கருக்காமல் இருக்கிறதுக்கு கவரிங் நகைகள் வாங்கிய உடனேயே வாட்டர் கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கருத்து போன கவரிங் நகைகளை பாலிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வாட்டர் கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிக்கலாங்க. கருத்து போன கவரிங் நகைகளை வீட்டிலேயே எப்படி பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து போன கவரிங் நகையை அரை எலுமிச்சப்பழச்சாறில் ஊற வச்சுக்கணுங்க. அரை மணி நேரம் ஊனதுக்கு அப்புறமா அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு அதை லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதை நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவிக்கணுங்க. கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் ஃபுல்லாக தடவிட்டு அதை நல்ல தண்ணியில் போட்டு கழுவிடணுங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா சுத்தமாக காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஃபுல்லாக வாட்டர் கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்குங்க. கவரிங் நகைகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம கவரிங் நகைகளை யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி வைக்கும்போது அதை நல்லா தொடச்சிட்டு எடுத்து வைக்கணுங்க. காட்டன் துணியில் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிங்கன்னா அதில் ஈரமே இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். அதை மற்ற நகையோடு சேர்த்து வைக்காமல் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அடியில் டிஷ்யூ பேப்பரை வச்சு நகையை வச்சிங்கன்னா கவரிங் நகைகள் கருத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க. வாட்டர் கலர் நெயில் பாலிஷை கவரிங் நகைகளுக்கு மட்டும் இல்லைங்க, கல் வச்ச நகைகளுக்கும் இதே மாதிரி செய்யலாம். கல் வச்ச கிளிப்புக்கும் இந்த மாதிரி செய்யலாங்க. கல் கீழே விழாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.